இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத்ஸில் சாப்டர் 1ல செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.4 தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். நம்ம அப்படியே 1.5 இன்ட்ரோடக்ஷனும் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸும் கொஞ்சம் பார்த்துடலானே. பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.19 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ செட்டில் B, E, F, G and B செட்டில் பாருங்கள் C, E, G, H then verify the commutative property of னு கொடுத்துட்டு நம்மள இப்போ யூனியன் ஆஃப் செட்ஸ் தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறமா இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ்னு தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க நம்மள என்ன கேட்க சொல்கிறாங்க, இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிவன் கொடுத்துக்கலாம். நம்ம இதுமாதிரி தனியாக கொடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக ஃபஸ்ட் ஒன் போட்டிருக்கலாம். ஓகேவா, இது ஃபார்முலா யூனியன் ஆஃப் செட்ஸ் ஃபார்முலா என்ன, கம்யூட்டேட்டிவ்க்கு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. இத்தனை ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை சும்மா ஃபார்முலாவாக இப்படி வச்சுக்கலாம் நமக்கு தெரியணுக்காக. ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன, ஏ செட்டு எழுதுங்க. பி, E, F, G யூனியன் பி செட்டு C, E, G, H இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ஏ இருக்கா இல்லை, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்கா இல்லை, இங்கே இ இருக்கு இல்லையா, எஃப் இருக்கு, ஹெச் இருக்குது, டியும் நம்மளுக்கு ஏவோ மட்டும் தான் இங்கே இல்லை. இப்போ என்ன, பி யூனியன் ஏ, இது உங்களுக்கு என்னது 1, இது உங்களுக்கு என்னது 1, நம்பர் 1. இப்போ பி யூனியன் ஏ உங்களுக்கு என்ன வரும், எப்படி பார்த்தாலும் ஒரே மெத்தட் வரும். யூனியன் பி, E, F, G இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பி, C, E, F, G, H. இது உங்களுக்கு சேமாக இருக்கு இல்லையா. அப்போ இது என்ன 2. இங்கே பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது, ஜி இருக்குது, ஹெச் இருக்குது, ஹெச் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, 2 செட்டுமே ஈக்குவலாக காமனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னு எழுதலாம், ஃப்ரம் 1 and 2 we have என்னது, A union B is equal to B union A. அப்புறமா it is verified that commutative property ன்னு எழுதலாம். It is verified that union sets of commutative அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா, union sets is commutative. முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் இன்டர்செக்ஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. நம்மளுக்கு என்னது இப்போ 2 முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இது சம் முடிஞ்சுதான் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி. நான் ஃபார்முலா தான் எழுதலை. ஏ செட்டோ அது ஏ செட் என்னவோ அது அப்படியே எழுதிக்கோங்க. பி, E, F, G இன்டர்செக்ஷன் C, E, G, H. இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது, ஜி சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இ, ஜி. இது உங்களுக்கு என்னது 1. இப்போ என்ன, பி இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு C, E, G, H இன்டர்செக்ஷன் B, E, F, G. அதே மாதிரி தான் இயும் ஜியும் காமனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இஜி. உங்களுக்கு என்னது 2 செட்டுமே காமனாக இருக்கா. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், ஃப்ரம் 1 and 2 we have A intersection B is equal to B intersection A. It is verified that intersection of sets is commutative ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.20ல் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -1/2, 0, 1/4, 3/4, 2 and b is equal to 0, 1/4, 3/4, 2, 5/2.
and C is equal to minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. Then verify A intersection B intersection C பின்ன அப்புறமா முன்னன் வரும்ல அந்த ஃபார்முலா தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோடைய ஃபார்முலா. A intersection B intersection C. இப்போ சொல்யூஷன் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 22ல் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சைடில் தான் வரும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, அவங்க ஷார்ட்டாக கொஞ்சம் புரியாதனால உங்களுக்கு வந்து நான் வந்து நோட்டில் வந்து தனியாக போடுறேன். ஓகேவா, டீப்பாக போடுறேன். நான் உங்களுக்கு நல்லா கிளியராக போடுறமே, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டீப்பாக போடுறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன எடுப்போம், எல்ஹெச்எஸ் தான் எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோன்னா இது தான் எடுக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சின்னு எழுதிக்கலாம். நீங்கள் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதினாலும் எழுதிக்கலாம். ஏன்னா புக்கில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. ஓகேவா, இது என்னது உங்களுக்கு எல்ஹெச்எஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஹெச்எஸ் சைடு இல்லையா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எல்ஹெச்எஸ்னு போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸில் உங்களுக்கு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம், பி இன்டர்செக்ஷன் சி தான் நம்ம ஃபஸ்ட் எடுப்போம். நம்மளுக்கு பி செட் என்னம்மா 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. இன்டர்செக்ஷன் என்னது சி செட் மைனஸ் 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே பக்கத்தில் சியில் 0 இருக்கா இல்லை. 1 by 4 இருக்குது, இங்கே 1 by 4 இருக்கா இருக்குது. 3 by 4க்கு 3 by 4க்கா இல்லை, 2 இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 by 2 இருக்குது, 5 by 2 கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இத்தோன்னு எக்ஸாம்பிள் சம் போடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸில் போடுறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ ஏன் திடீர்னு 5 by 2 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு டவுட் வரும். அதுதான் உங்களுக்கு நான் வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சைடில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கிளியராக போட்டுறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கோம், 1 by 4, 2, 5 by 2. இது நீங்கள் என்ன பண்ணுவோம், அசைன் கார்டில் எதுவும் இல்லை, உங்களுக்கு எந்த இதில் அடிச்சிங்களோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ செட் என்ன மைனஸ் 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2. இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு அடிச்சதே எழுதணும். 1 by 4, 2, 5 by 2. 1 by 4 2 மட்டும் தான் இருக்கும் நம்மளுக்கு. 5 by 2 இருக்கா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 by 4, 2. இது என்னது உங்களுக்கு நம்பர் 1. இப்போ என்னது உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு எல்ஹெச்எஸ் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன இப்போ முன்னாடி வரும் செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுப்போம், ஏ இன்டர்செக்ஷன் பி தான் எடுப்பீங்க. ஏ செட் என்ன minus 1 by 2, 0, 1 by 4, 3 by 4, 2. intersection B set. உங்களுக்கு B set வந்து என்ன வரும், 0, 1 by 4, 3 by 4, 2, 5 by 2. இப்போ 1 by 4, 3 by 4, 2 என்ன ஆகிடும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கு இல்லையா, அதை தான் உங்களுக்கு என்ன பண்ண கேன்சல் ஆகும். அப்புறமா 0 போயிடும். இங்கே பாருங்கள் 0 இருக்குது 0 இருக்குது, 1 by 4க்கு 1 by 4க்கு 3 by 4க்கு 3 by 4க்கு 2 இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு 5 by 2 இல்லை, அப்புறமா மைனஸ் 1 by 2 மட்டும் உங்களுக்கு இல்லை இல்லையா. அப்போ நம்மளுக்கு அடிச்சது என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 0, 1 by 4, 3 by 4, 2. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அவளுக்கு அடிச்சது என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, இன்டர்செக்ஷன் சி. சி செட் என்ன minus 1 by 2, 1 by 4, 1, 2, 5 by 2. இப்போ இங்கே 0க்கு இங்கே 0 இருக்கா இல்லை. 1 by 4க்கு இங்கே 1 by 4க்கா இருக்கு இல்லையா, அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 3 by 4க்கு 3 by 4க்கா அதுவும் இல்லை. இப்போ 2 மட்டும் தான் என்ன இருக்குது நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 1 by 4, 2. இது என்னது உங்களுக்கு நம்பர் 2. ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே 1 by 4, 2 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, LHS is equal to RHSன்னு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ from 1 and 2 it is verified that
என்னது வெரிஃபை பண்ணோம் நம்ம A intersection B is equal to A intersection B intersection C. இத்தனை நம்ம என்ன பண்ணோம் வெரிஃபை பண்ணோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா எக்ஸைஸ் 1.5 ஓட இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஓகேவா. இருக்கிறதுலையே இந்த இது தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா. இப்போ எக்ஸைஸ் 1.2 இன்ட்ரடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஃபார் எனி 3 செட்ஸ் அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் A B and Cன்னு எடுத்துக்கலாம். இது நல்லா கவனிங்க. A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ப்ராக்கெட். இங்கே வந்து பின்ன முன்ன அந்த அந்த போன மாதிரி எக்ஸாம்பிள் அதை போன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம்ல அந்த மாதிரிலாம் இதுக்கு எப்படி வராது. இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்னு வரும். இதே உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக எழுதியிருக்கேன். புக்கில் அப்படி தான் இருக்கும். நான் இங்கே பாருங்கள் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது. இந்த ஏவை வந்து நீங்கள் இந்த A இன்டர்செக்ஷன் B அப்புறமா நீங்கள் வந்து B இன்டர்செக்ஷன் C இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுத்துக்கூடாது. வெறும் A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. இங்கே A இன்டர்செக்ஷன் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கும்ல இந்த இன்டர்செக்ஷன் இங்கே என்ன இருக்கோ அது தான் இந்த A யூனியன் B A யூனியன் C A இன்டர்செக்ஷன் B A இன்டர்செக்ஷன் Cலாம் வரும். இங்கே நடுவில் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இங்கே வந்து A இன்டர்செக்ஷன் B A இன்டர்செக்ஷன்லாம் எழுதக்கூடாது. இந்த A வந்து வெளியே தனியாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது ஏவும் பியும் கைட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இங்கே இப்போ A இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் A Bக்கும் இன்டர்செக்ஷன் வச்சுக்கணும். B வந்து பின்னாடி தள்ளிட்டு C இங்கே முன்னாடி வச்சுக்கணும். அப்போ A இன்டர்செக்ஷன் C. இங்கே யூனியன் இருக்கும் போது நீங்கள் இங்கே யூனியன் தான் எழுதிங்க. அப்படி வேணாம் உங்களுக்கு அது தப்பு. ஓகேவா. இங்கே வந்து இன்டர்செக்ஷன் இருக்கும்போது இங்கே யூனியன் எழுதணும். இங்கே யூனியன் இருக்கும்போது சென்டராக இன்டர்செக்ஷன் எழுதணும். நல்லா கவனிங்க. இங்கே A இன்டர்செக்ஷன் B யூனியன் Cன்னு இருக்கு இல்லையா. இந்த இன்டர்செக்ஷன் இந்த A இது தான் என்ன பண்ணணும்னா இந்த Bயும் Cயும் வந்து கைட் பண்ணும். இந்த A வந்து இங்கே இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே A Bக்கும் இன்டர்செக்ஷன் இங்கே வந்து மாற்றி உள்ளே எழுதிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B நடுவில் வந்து மைனஸ் இந்த மாதிரிலாம் போடுவீங்களா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் அந்த மாதிரி இங்கே வந்து இன்டர்செக்ஷன் போது இங்கே யூனியன் போடணும். இங்கே A இன்டர்செக்ஷன் C இங்கே A யூனியன் Bன்னு இருக்குல்ல இங்கே யூனியன்னா இங்கே உள்ள யூனியன் தான் எழுதணும். வெளியே வந்து நீங்கள் இன்டர்செக்ஷன் எழுதணும். இந்த யூனியன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் இங்கே யூனியன் இருக்குது ஆனால் தான் இங்கே யூனியன் வந்துக்குது அப்படின்லாம். ஓகேவா. உங்களுக்கு இப்படி ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு இப்படியும் A இன்டர்செக்ஷன் இங்கே இன்டர்செக்ஷன் வரும்போது ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோமா இந்த நடுவில் என்ன இங்கே நடுவில் இங்கே இருக்கல இன்டர்செக்ஷன் யூனியன் இங்கே A பக்கத்தில் அது தான் இந்த A இன்டர்செக்ஷன் B A யூனியன் C இந்த மாதிரிலாம் அது தான் வரும். இங்கே நடுவில் வருது என்னென்னா இங்கே B யூனியன் Cன்னு இருக்குல்ல இங்கே யூனியன் எழுதிக்கலாம். இங்கே அப்படியே இன்டர்செக்ஷனும் எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து பாருங்கள் அதான் என்னது உங்களுக்கு A யூனியன் C இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டி மார்கன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து இந்த ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சாரு இந்த ப்ராப்பர்ட்டிலாம். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நேமே டி மார்கன்ஸ் லான்னு அவருடைய நேமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு வச்சுட்டாங்க. ஓகேவா. இதுக்கும் ஃபார் எனி 3 செட்ஸ் A B and C செட் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சிம்மரிக் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இது வந்து செட் டிஃப்ரென்ஸ் A மைனஸ் B யூனியன் C இங்கே மைனஸ் வரும் இங்கே யூனியன் C வரும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க A மைனஸ் Bன்னு எழுதுவீங்க. இங்கே யூனியன் வரும்போது இங்கே இன்டர்செக்ஷன் அப்புறமா A மைனஸ் C. இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் நடுவில் வந்து இங்கே என்ன வருதோ அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக எழுதுங்க. யூனியனுக்கு ஆப்போசிட்டு இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஆப்போசிட்டு யூனியன் அந்த மாதிரி தான் எழுதுவீங்க. இங்கே என்ன வருதோ A மைனஸ் B A மைனஸ் C இந்த மாதிரி எழுதுவீங்க. ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் வேணா இங்கே யூனியன் இருக்குது A மைனஸ் C. இங்கே வந்து செகண்ட் லா A மைனஸ் B இங்கே இன்டர்செக்ஷன் வந்திருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க யூனியன் A மைனஸ் C. இப்போ பாருங்கள் டி மார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். காம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று நம்மளுக்கு என்ன சிம்பிள் நான் வரும் காம்ப்ளிமெண்டேஷன் சிம்பிள் தான் நான் வரும். அதுதான் இங்கேயும் let U be the universe set containing finite sets A and B. finite set ஒரு செட்டுக்குள்ளே கன்ஃபார்மாக அப்படின்னா A B தான் நம்ம கன்ஃபார்மாக எடுக்கணும்.
பாருங்கள் ஏ யூனியன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக எழுதுகிறோம். ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இப்போது சும்மா பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வரும்போது இங்கே இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடுவோம். இங்கே வந்து இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூனியன் பண்ணுவோம். அப்புறமா அங்கே இன்டர்செக்ஷன் சி, ஏ யூனியன் பி, அப்புறமா ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. டி மார்கன்ஸ் லா செட் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஏ மைனஸ் பி யூனியன் சிக்கு வரும்போது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. காம்ப்ளிமெண்டேஷனுக்கு A union B all the complement is equal to A complement intersection B complement, A complement O A complement intersection all the B complement வரும்போது A complement union B complement. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 1.5 போடுறேன். ஓகேவா?